மறுபடியும் கம்மி விலையில 5G ஃபோன் டர்போ சீரிஸ்ல Vivo T3 Lite இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 10,499 ரூபாய். ஆஃபர்ஸோட இந்த ஸ்மார்ட் போன் 10,000 கீழே நீங்க வாங்க முடியும். இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போனா இருந்தாலும் Vivo கேமரால காம்ப்ரமைஸ் பண்ணல. சோனி சென்சார் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு MediaTek Dimensity 6300. வேற என்னென்ன இருக்குன்னு குவிக் அன்பாக்சிங் டெஸ்டிங் பண்ணி பார்த்தலாம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பட்ஜெட் ஸ்மார்ட் போனா இருந்தாலும் பாக்ஸ் பிரீமியமா இருக்கு. சின்னதா கொடுத்திருக்காங்க. ஏன்னா சார்ஜர் இல்ல. 15 வாட் ஃபிளாஷ் சார்ஜிங் இது சப்போர்ட் பண்ணும். தனியா தான் நீங்க வாங்கணும். அதோட பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh கொடுத்திருக்காங்க. அதனால தாராளமா ஒரு நாள் நீங்க யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் மேலேயே T3 Lite 5G போட்டிருக்காங்க. பின்னாடி ஸ்பெசிஃபிகேஷன் சார் வேல்யூவும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஹெட் 0.99 வாட் per kg, பாடி 0.74 வாட் per kg. இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல், வாரண்டி கார்டு, நல்ல குவாலிட்டி டிரான்ஸ்பரண்ட் டிபியூ கேஸும் கொடுத்திருக்காங்க. அதோட டைப் A to டைப் C கேபிள், இதுவும் நல்ல குவாலிட்டியோட இருக்கு. ஸ்மார்ட் போன் பிளாக் கலர், மெஜஸ்டிக் பிளாக், இன்னொரு கலரும் இருக்கு வைப்ரண்ட் கிரீன். எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் ஸ்மார்ட் போனே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வேலை ஸ்மார்ட் போன் எல்லாமே கொஞ்சம் பெருசா பல்கா இருக்கும். இது கைக்கு அடக்கமா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. வெயிட்டும் பாத்தீங்கன்னா வெறும் 185 கிராம் தான். அதோட பேக் பேனலும் ஒரு நல்ல மேட் பினிஷோட கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்ஜஸ் எதுவுமே கேட்ச் பண்ணல. கேமரா மாடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா கொடுக்கல, உங்களுக்கு ஈவனாவே இருக்கு. அந்த இடம் மட்டும் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷோட இருக்கு. அதோட டியூரபிலிட்டிக்கு IP54 ரேட்டிங்கோட கொடுத்திருக்காங்க. பொதுவா வந்து 20,000 ரூபாய் 15,000 ரூபாய் ஸ்மார்ட் போன்ல தான் IP53 IP54 ரேட்டிங் கொடுப்பாங்க. அண்டர் 10,000லயும் இந்த ரேட்டிங் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால உங்க ஸ்மார்ட் போனை தண்ணி பட்டாலோ இல்லைனா வந்து டஸ்ட் ஆனாலோ எதுவுமே ஆகாது, தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம். அதோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே மைக் டைப் C போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக்கோட வருது. லெஃப்ட் சைடுல சிம் ஸ்லாட், மேல ஸ்பீக்கர் கிரில் கொடுத்திருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் சிம். எதர் நீங்க 2 5G சிம் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து ஒரு சிம் SD கார்டு போட்டு நீங்க ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். 1 TB வரைக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அஃபோர்டபுள் 5G போனா இருந்தாலும் ஒரு நல்ல 5G சிப் MediaTek Dimensity 6300. இது 6 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். கிளாக் ஸ்பீட் 2.4 GHz அப்படிங்கறதுனால மல்டி டாஸ்கிங்லாம் ஈஸியா பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி எக்ஸ்டெண்டட் ரேமும் அவைலபிளா இருக்கு. 6+6 GB வரைக்கும் ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். Antutu ஸ்கோருமே நல்லா இருக்கு. 4 லட்சம் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்கு. அதே ரீட் அண்ட் ரைட்டுக்கு LPDDR4X, eMMC 5.1 கொடுத்திருக்காங்க. UFS 2.2 கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே கொஞ்சம் கேம் விளையாடுவீங்க அப்படின்னா நார்மல் செட்டிங்ஸ்ல நீங்க கேமும் விளையாட முடியும். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடி பார்த்தேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாவே இருக்கு. அப்பப்ப சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் பார்ப்பீங்க. லோ கிராஃபிக் கேம்ஸ் இதால ஹேண்டில் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 14 கூடவே FunTouch OS 14 அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைட் பார் இந்த ஸ்மார்ட் போன்லயே கொடுத்திருக்காங்க. ஸோ நீங்க ஷார்ட்கட் மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஸ்பிளிட் ஸ்கிரீன், மினி விண்டோ, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. அதோட அஃபோர்டபுள் போனா இருந்தாலும் பிரைவசி செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஹிடன் போட்டோ ஆப்ஷன் இருக்கு. அதையும் நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க ப்ரௌஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து விவோடைய இன்டகிரேட்டட் செக்யூர் ப்ரௌசிங்கும் அவைலபிளா இருக்கு. நீங்க ப்ளோட்வேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இருக்கு. அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இருக்கு. இதெல்லாமே நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் டிசேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் நல்லாவே இருக்கும். அதே நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 5G போன் 8 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. N77 N78 ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அதோட ஜியோ சிம் கார்டுல 5G செக் பண்ணி பார்த்தேன். ஸ்பீட் நல்லா இருக்கு. அதே நீங்க 4G யூஸ் பண்றீங்க அப்படின்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்கு. 4CA வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணும். கால் குவாலிட்டி அதுவுமே நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங்கும் எதிராளுக்கு நோட்டிஃபிகேஷன் போகாம நீங்க கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பொதுவா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல சென்சாரோட கேமரா அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். இங்க விவோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சலுக்கு சோனி சென்சார் மெயின் சென்சார் கொடுத்திருக்காங்க. கூடவே 2 மெகா பிக்சலுக்கு பொக்கே, ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சலோட வருது. இது கூடவே வந்து விவோ உடைய மல்டி ஸ்டைல் போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ், அதாவது ஜப்பனீஸ் ஸ்டைல், நேச்சுரல், விண்டேஜ் எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. இங்க இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் போட்டோஸே நீங்க டேப் பண்ணி கிளிக் பண்றீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி நல்ல டீடைல்ஸோட பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. பூவுடைய கலரா இருக்கட்டும், இலையுடைய கலர் எல்லாமே வந்து ரொம்பவே வைப்ரண்டா டீடைல்ஸ் நல்லாவே கேப்சர் பண்ணுது. அதே நீங்க சப்ஜெக்டுடைய இமேஜஸ் கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஃபேஸை கொஞ்சம் சாஃப்டன் பண்ணி காட்டுது. அதோட வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு இமேஜஸ் கிளிக் ஆகுது. அதே டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேலைக்கு நல்லாவே இது கிளிக் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த பிக்சர் வந்து போட்டோ மோட்ல தான் எடுத்து, இருந்தாலுமே பேக்ரவுண்ட் பிளர் ரொம்பவே நல்லா பண்ணிருக்கு. போர்ட்ரேட் எஃபெக்ட் நல்லாவே இருக்கு இந்த பிக்சர்ல. அதே செல்ஃபி அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கலர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இங்கேயும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொஞ்சம் சேச்சுரேட் பண்ணி சாஃப்டன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வந்து கிளிக் பண்ணுது. அதே நைட் ஷர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லாவே கிளிக் பண்ணுது. பெருசாக நாய்ஸ் இல்லை, உங்களுக்கு டீட்டெயில்ஸும் நல்லாயிருக்கு, லைட் அழகாக கேப்சர் பண்ணி உங்களுக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது நைட் மோடில். அதே வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ரியர் 2 கேமராவும் 1080 30 fps சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. இங்கே வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வீடியோஸ் கலர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணுது. ஸ்டெபிலைசேஷனும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அதே ஆடியோ பொறுத்த வரைக்கும் மோனோ ஸ்பீக்கரோட வருது. ஓரளவுக்கு லவுடாகவே இருக்குது. நீங்கள் ஸ்பீக்கரில் கேட்பீங்கன்னா ஆனால் நான் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு தான் கேட்டேன். பேஸ் ட்ரெபிள் எல்லாமே அதில் இன்னுமே நல்லா இருக்குது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி. அதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட கொடுத்துருக்காங்க. இது 6.56 inch LCD பேனல். இது கூடவே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், வைட் ஒன் L1 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ஃபுல் HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 840 nitsோட வருது. டைரக்ட் சன்லைட்டில் வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்குது. LCD பேனலாக இருந்தாலும் கான்ட்ராஸ்ட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அதோட டார்க் கலர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாவே காட்டுது. பிக்சர் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதே பெசல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 சைடு ஈவனா இருக்கு, சின் மட்டும் கொஞ்சம் பெருசா கொடுத்துருக்காங்க. அதே பயோமெட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LCD பேனல், அதனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட வருது. ரொம்பவே குவிக்கா அன்லாக் ஆகுது. இந்த வேலையில நிறைய ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது ரொம்ப குவிக்கா அன்லாக் ஆகுது. ஸோ விவோ T3 லைட் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் போன் வேணும், அதோட கேமராஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போன் சூட் ஆகும். ஸோ இந்த ஸ்மார்ட் போனை 10,000 கீழே ஆஃபரில் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் சேல் July 4. ஸோ விவோ T3 லைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.